ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் vlogs. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று பண்ணலாம். சிக்கன் சுக்கா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் உருகட்டும். ஹோல் கரம் மசாலா அண்டு ஹோல் பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது சின்ன வெங்காயம் போட்டால் தான் சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸு வித் ரசம் அண்டு சிக்கன் சுக்கா காம்போ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தென்றல் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போது நான் சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு குட்டி தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அண்டு பெப்பர் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட இறக்குறதுனா இறக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணுனாலும் ட்ரையாக இறக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கீ இல்லைன்னா கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த டைப்பில் சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.